வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6/9/2024 டியர் பார்க்க போகிறோம். டியர் வந்து நம்ம 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். சரிங்களா? 6 மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் கிடச்சிது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 559 908, அதாவது 998ங்கிற நம்பர் கிடைச்சாங்க. அதுவும் போக நமக்கு வந்து என்ன நம்பர் கொடுத்தாங்கன்னா 86 801. சரிங்களா? அதே மாதிரி 819 06. இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரு. இதுதான் நமக்கு இந்த ரிசல்ட்டுக்கான ஒரு பேஸ். சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்த்தா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும். சூப்பராக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா? ஏன்னா வந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் 6 மணி ஷோவுக்கு நமக்கு ஒரு பக்காவான ஒரு நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டில் வந்து எனக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 6க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். இது உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறது பாருங்கள். 1ஆம் நம்பர் வருது, அதே மாதிரி 6ஆம் நம்பர் வருது இல்லையா? அதே மாதிரி மறுபடியும் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடும்போது நமக்கு வந்து இங்கே 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். 2ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 906 அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? அதனால் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான் பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 6ஆம் நம்பர் தான், அதே இது 6ஆம் நம்பர் வருதுங்க. 6ஆம் நம்பருக்கு மறுபடியும் 6ஆம் நம்பர் வரணும். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. சரிங்களா? இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 மணி ஷோவில் நமக்கு வந்தால் உங்களுக்கு திரும்ப வந்து 6ஆம் நம்பர் வந்துடணும். இல்லைனா 2ஆம் நம்பரே திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அதான் 2ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 6க்கு 2ங்கிறது எப்போயுமே கொஞ்சம் எவர்கிரீனாக வரக்கூடிய நம்பர் தான். அந்த மாதிரி உங்களுக்கு 2ஆம் நம்பர் எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எதுக்காக அந்த சேனல் நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லது பண்ணுறாங்க. ஏன்னா குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஸ்கூல் புத்தகத்துலேருந்து நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, நிறைய பேர் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம அந்த சேனலை நம்ம சப்போர்ட் பண்ண சொன்னோம். ஏன்னா அவங்க அதுலேருந்து வர வருமானத்தை தான் அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி உங்களுக்கு வச்சு அதுக்கான ஒரு சேனலாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சில ட்ரஸ்ட்டுங்கள்லாம் வந்து சொந்தமாக வந்து அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதில் மூலியமாக வந்து அந்த லாபத்தை வச்சு அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுவாங்க, இல்லையா ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு இங்கேயும் இந்த மாதிரி தான் ரன் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம இந்த சேனல் நம்ம ப்ரொமோட் கேட்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரொமோட் பண்ணுறதை நீங்கள் வந்து எத்தனையோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அது நான் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களால் வந்து ஏதோ 2 குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்பிக்கையோடு நீங்கள் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம அதை கொடுக்குறோம். சரிங்க, அதுக்காக தான் நம்மளே ப்ரமோட் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம வந்து எதையுமே ப்ரமோட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு எந்த விஷயத்துக்கும் ப்ரொமோட்டே பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம அதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறாங்க. அதுக்காக மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச அன்பும் ஆதரவும் நீங்கள் அந்த சேனலுக்கு கொடுங்க. சரிங்களா? கொடுத்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு அவங்க வந்து வளர நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? மக்களுக்கு. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பி போர்டு என்ன வருதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா? அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 0க்கு 3 தான் எப்போயுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அந்த மாதிரி 0க்கு 3 வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 3ஆம் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா 0 வந்துருக்குல்ல, 0க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். 0 வந்துச்சுனாலே கண்டிப்பாக 3ஆம் நம்பர் மேட்ச் ஆயிரும். அந்த மாதிரி 0க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய இப்போ 3ஆம் நம்பர் வந்துச்சு இல்லைங்களா? இப்போ 3ஆம் நம்பருக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். சரிங்களா? ஏன் 1ஆம் நம்பர் வருதுன்னா 0க்கு 3 0க்கு 1 ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல கிடச்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 8ஆம் நம்பருக்கும் நமக்கு இங்கே சான்ஸ் இருக்கணும். ஏன்னா 0க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை விட 0க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதாவது 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 அல்லது 1ங்கிற நம்பர் வந்து நமக்கு எப்படி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, உங்களுக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேட்ச் ஆயிரும் கண்டிப்பாக. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஏ போர்டில் வந்து 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 9க்கு 4ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். 9ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பர் தான் எனக்கு மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 9க்கு 4ங்கிறது
திரும்ப நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் வந்து நம்ம ஏ போர்டில் வந்து நம்ம இன்னொரு நம்பர் என்ன எதிர்பார்க்குறோம்னா 5ஆம் நம்பர். ஏன் 5ஆம் நம்பர்னால் உங்களுக்கு 0க்கு 9ன்னு கிடச்சிது இல்லையா, 9க்கு 0ன்னு கிடச்சிது. இந்த 9க்கு 0 தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதே மெத்தடை ஃபைண்ட் பண்ணி 9க்கு 5 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான ஆட்டம் திரும்ப இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம், வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி வருதுன்னா பாருங்கள். 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும். 426 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் இதுக்குள்ளே சேம் டைம் 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4ஆம் நம்பர் அதே மாதிரி 6ஆம் நம்பராக இருக்கும், இல்லை உங்களுக்கு 2ஆம் நம்பர் இல்லை 6ஆம் நம்பர், இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இதை எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள், சரிங்களா. வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது, சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். அதே மாதிரி எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 4 6 0 9, சரிங்களா. அதே மாதிரி 8 6 8 0 1, இதுதான் வந்து நமக்கு 8 மணிக்கான நம்பர். இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயும் நமக்கு 00 கிடச்சிருக்கு, இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 00 கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு இதே மேட்ச் தான் நமக்கு மறுபடியும் வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம 609 801 அதே மாதிரி மேலே வந்து அதே மெத்தட் தான் நம்ம கொடுத்தாங்க. அதே சேம் நம்பரை தான் நம்ம இங்கேயும் எதிர்பார்க்குறோம். போன வாட்டி 8ஆம் நம்பரு இதே மாதிரி நம்பர் தான் நமக்கு கிடச்சிது. 8 மணி ரிசல்ட்டும் நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு இங்கே 6 மணி ரிசல்ட்டு மேட்ச் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இந்த 2 நம்பருக்குமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டு தான் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்குது, சரிங்களா. அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக வந்து நமக்கு ஏ போர்டில் இருக்கலாம். ஏ போர்டில் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 4 மேட்ச் ஆகும், அதே மாதிரி 9க்கு 4ங்கிறது மேட்ச் ஆகும். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அது கொடுக்குறோம். அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க, சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா பி போர்டில் அதே சேம் நம்பர் தான் 6ஆம் நம்பர். ஏன்னா அங்கே வந்து நமக்கு 1ஆம் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, இங்கே நமக்கு 6ஆம் நம்பர் செட் ஆகுது, 0க்கு 6, சரிங்க. அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா இங்கே 609 நம்பர் வந்துருச்சு இல்லையா, அதை கணக்கு வச்சு நம்ம 6ஆம் நம்பர் கொண்டு வரோம். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துங்க, சரிங்களா. வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க, சரிங்களா. சூப்பராக மேட்ச் ஆகும். சரி, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு 9ஆம் நம்பர் மேலே டவுட். ஏன் 9ஆம் நம்பர் வருதுன்னா 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் மட்டும் கிடையாது, 9க்கு 1 ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. அது மாதிரி தான் எப்போயுமே மேட்ச் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 469 அப்படிங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம். 469க்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் சின்ன நம்பர் பேஸ்ட்டாக ஆனாங்கன்னா 8ஆம் நம்பருக்கு சின்ன நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பர் வந்துடும். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நமக்கு இங்கே இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லியாகணும், சரிங்களா. இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக 4க்கு 2, அதாவது 8ஆம் நம்பருக்கு 4, 8ஆம் நம்பருக்கு 2, இந்த 2 நம்பருமே பேஸ் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் எனக்கு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. மறுபடியும் நமக்கு இதே இடத்துல 0க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள், சரிங்களா. மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8 மணி ஷோவில் நமக்கு ஒரு 7ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன்னா 1க்கு 7 1க்கு 9 2 நம்பருமே கொஞ்சம் பேசலாகவே ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் மறுபடியும் அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அது 6ஆம் நம்பர் அதே மாதிரி 9ஆம் நம்பர் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா உங்களுக்கு 0க்கும் அதாவது 0 வந்தால் 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 0க்கு 6 0க்கு 4 அதே மாதிரி 0க்கு 1 8க்கு 9 இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.